ஹாய் ஹால் வெல்கம் டு சயின்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுடைய ஷாஷா பாப்பாவை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஜிட்ஸு லவராக நீங்கள் இருக்கீங்க, ஸோ நான் வந்துட்டு ஒரு பெட் வாங்க போகிறேன், இல்லை பெட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கினேன் அண்ட் பாப்பா எப்படி இருக்கா அப்படிங்கிற எல்லாமே உங்கள் கூட வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற 2 வீடியோ உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஷாஷாவை பற்றி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாஷா மட்டும் இல்லாமல் ஜிட்ஸு இந்த சம்மரில் எப்படிலாம் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவாக தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வந்து இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்துட்டு ஷாஷா கொஞ்சம் சாப்பிட்றது அப்படி கம்மியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மார்னிங் வந்து நம்ம 6க்கு எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா 6க்கு ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு வந்துட்டு ஒரு பிளேட் ஃபுட் கொடுத்துருவேன். என்ன ஃபுட் கொடுப்பேன் அப்படின்னா ராயல் கேனன் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அந்த ஃபுட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி லைக் ஒரு 10:30க்குள்ளே 10லேருந்து 10:30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கொஞ்சமாக நான் மார்னிங் கொடுக்குற ராயல் கேனன்லேயே வந்து ஒரு half பிளேட் வந்து நான் அவனுக்கு ஒரு 10:30க்குள்ளே நான் வந்து கொடுத்துருவேன். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு இல்லை வந்துட்டு ஏதாவது வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பாயில் பண்ணது அந்த மாதிரி கொடுப்பேன். அப்படி இல்லைனா ரைஸோட வந்துட்டு ராயல் கேனன் இல்லை எக்கு இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸோட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன். ரைஸ் நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஈவினிங் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஏதாவது கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் வந்து அவனுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நைட் அந்த ஈவினிங் ஒரு 6க்கு மேலே இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா அண்ட் 9க்கு பிஃபோர் 9 பெட் டைம் வந்து அவங்களுக்கு பிஃபோர் 9 அப்படிங்கிறதால ஸோ அப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபுட் கொடுத்துருவேன். ராயல் கேனனாக இருக்கட்டும் இல்லை ரைஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன். வீக்லி ட்வைஸ் வந்து சிக்கன் கொடுப்பேன். சிக்கன் நல்லா வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நல்லா வேக வச்சு அந்த சூப்பாக அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிக்கனோட போட்டு அவனுக்கு ரைஸ் இல்லை எக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப் மாதிரி கொடுக்குறது அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கொடுத்துட்ருந்தேன். இப்போ இந்த சம்மர்லேருந்து இவன் ஃபுட்டு பார்த்தா அப்படின்னாவே இவனுக்கு வந்துட்டு அது சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து நமக்கே அப்படி தான் இருக்கு இல்லையா. சம்மர் டைமில் வந்து நிறைய தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், ஏதாவது லிக்விடாக எடுத்துக்கலாம், பட் ஃபுட்டாக வேண்டாம் அப்படிங்கிறது தான் நமக்கே தோணும். நான் இவனுக்கு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி ஸோ மண்டே வேக்சின் போடுறோம் அப்படின்னா 4th வேக்சினு நான் சண்டே எனக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு வேக்சின் டைமு, ஸோ நீங்கள் வேக்சினுக்கு வந்துட்டு பப்பி கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் கேட்குறேன் இந்த மாதிரி இவன் சாப்பிட மாட்டேங்கிறான், ஏதாவது ப்ராப்ளமாக டைஜஷன்ஸ் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு. நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, வேக்சின் பண்ணும்போது செக்அப் பண்ணும்போது நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா மேபி சம்மராக இருக்கலாம், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால கூட அவங்க ஃபுட் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு நைட் டைமில் ராயல் கேனன் கொடுக்காதீங்க, ஹெவி ஃபுட் கொடுக்காதீங்க, ஒரு 2 எக் ரைஸ் கூட கொடுக்காதீங்க, 2 எக் கொடுத்துருங்க. நான் சொன்னேன் எக்கு கொடுக்கலாமா, ஏன்னா நைட் டைமில் நம்ம எக் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது எக் கொடுக்கலாமா, அது டைஜஷனுக்கு எதுவும் ஆகாது இல்லையா, இல்லை எதுவும் ஆகாது. நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அவன் என்ன சாப்பிடுவானோ அது இல்லைனா எக் இந்த மாதிரி நீங்கள் வந்து நைட் டைமில் கொடுங்க. ரைஸும் ராயல் கேனனும் வந்துட்டு நீங்கள் நைட் டைமில் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், டைஜஷன் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் 7, 6, 7 இந்த மாதிரி டைமில் 8 வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட்டை ஒரு 9 வரைக்கும் கொடுங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். அப்போ இருந்து அந்த சண்டேல இருந்தே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ நம்ம வந்து மார்னிங் பிளேட் வச்சோன்னா எப்போ பிளேட் வைப்பீங்க சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் கொஞ்சம் அப்படியே டல்லாக ஆரம்பிச்சுட்டு இருந்தான். சாப்பிட்றது அப்படியே ஸ்மெல் பண்ணுவான், அப்புறம் வந்துடுவான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அது அவனுக்கு பிடிக்கல. ரைஸ் வந்து வச்சோம், வெஜ்ஜில் வச்சோம், நான்வெஜ்ஜில் வச்சோம், எதை வச்சாலுமே வந்துட்டு ஒரு 2 வாய் அவனுக்கு சாப்பிட்றது அவனுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதுவுமே வந்து சாப்பிடாம இருந்தான். என்னாச்சுன்னு தெரியல. 2-3 டேஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ எல்லாமே அவனுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது எல்லாமே வந்து கொடுத்தேன். ஐஸ்கிரீம் வந்து கொடுத்து பார்த்தேன், சாப்பிட்றான். எதில் வந்துட்டு அதிகமாக ஆர்வமாக சாப்பிட்றான் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றான், சாப்பிடலை அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கம்பல்சரியாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருந்தது. அதனால வந்து ஃபுட்டெல்லாம் அப்படியே போக 4 டேஸ்லாம் போக இவன் வந்து சாப்பிடாம இவனுக்கு நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ இவனுக்கு வாயை திறந்து உள்ளே வச்சு கொடுக்குற மாதிரிலாம். ஸோ அன்றைக்கி நான் வந்து இது வந்து நம்ம பழக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா என்னோட அக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் டைம்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொமேரியன் வச்சுருந்தாங்க ஸ்வீட்டி அப்படின்னா. ஸோ அவங்க வந்து பார்ப்பேன், நான் அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது நல்லா ப்ரெட் எடுத்துருவாங்க, நல்லா பால் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஐஸ் வாட்டர் வச்சுப்பாங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு இதை எடுத்து அவங்க வாயில் வச்சுட்டு அண்ட் இதை ஐஸ் வாட்டர் வந்து கொடுப்பாங்க. அதனால வந்து அவங்க கடைசி வரைக்கும் சாப்பிட்டு நான் பார்க்கவே இல்லை. அக்கா ஒவ்வொரு டைமும் வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம வெளியில் போகிறோம் இல்லை வந்து எங்கேயாச்சும் விடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அது நான் பழகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இமீடியட்லி எனக்கு ஈவினிங்கே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணதுக்கு நான் சொல்லிட்டேன் எல்லாமே இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இவனுக்கு வந்து ஃபீவர் இருக்கான்னு பார்த்தாங்க, இல்லை.
கோல்டு காஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. அது செக் பண்ணதுக்கும் இல்லை. இவன் ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இவன் ஆக்டிவாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் டிக் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நம்ம வாங்கிட்டு வந்த புதுசில் 1-2 இருந்தது, அதுவுமே மருந்து கொடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எந்த ஃபுட்டு வந்து விரும்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஃபுட்லையுமே பண்ணுறது. அப்புறம் நான் இப்போ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டைம் தான் பண்ணேன், அதையும் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு வேலை லிவரில் வந்து அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், லிவருக்கான ஒரு சிரப் கொடுக்குறேன், அதை அவன் எடுத்துக்கிட்டு 2 days நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 days வரைக்குமே அகைன் இப்படி தான் பண்ணேன்னா அந்த டிக் இருந்ததால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், அதாவது பூச்சிலாம் இருக்குல்ல அதனால ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து 2 days வரைக்கும் வெயிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போவே நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துறேன் அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு 2 days வரைக்கும் நம்ம இந்த ஒரு சிரப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிரப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேமெல் லிவ் அப்படின்னு சொல்லிட்டு வித் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 150 rupees. இது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஏதாவது டாக்ஸிக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சரி பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா பசி கொடுக்கும், பசி தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக சொல்ல ஒரு சத்து டானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது பசி நல்லா கொடுக்கக்கூடிய டானிக் அப்படின்னு. அண்ட் இங்கே அவங்க வந்து பிஃபோர் ஃபுட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் நூன், ஸோ 2 டைம் தான், ஆஃப்டர்நூன் அண்ட் மார்னிங்குமே வந்துட்டு நீங்கள் 3 ml 10 daysக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிரஞ்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 3 ml கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே ஒரு டோஸ் வந்து அவங்களே நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அங்கே போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இமீடியட்லாம் வந்துட்டு ஒரு பிளேட் ஃபுட் எடுத்துட்டான். நைட்டு 2 எக்கு கொடுத்துருந்தேன், சாப்பிட்டான். மறுபடியும் இப்போ இன்றைக்கி மார்னிங்குமே வந்து அகெயின் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டான். போகிறது ஸ்மெல் பண்ணுறது வேண்டாம். அகெயின் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிஃபோர் ஃபுட்டில் வந்து அவனுக்கு ஒரு டானிக் கொடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன பண்ணுறான்னு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர்நூன் இதுக்கு மேலே அவன் எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 days இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்றைக்கி நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு. ஸோ உங்களுடைய பெட்டுக்கு இந்த சம்மர் டைமில் டாக்டர் என்கிட்ட என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ரைஸை வந்து இந்த 3 monthsக்கு லைக் மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 monthsக்கு வந்துட்டு சம்மரில் வந்து உங்களோட பெட்டுக்கு வந்துட்டு ரைஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஹெவி ஃபுட் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத 2 விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. மார்னிங் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டே வந்து மார்னிங் 6க்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 10 or 12க்கு ஒரு half plate, அது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதில் ஒரு half plate கொடுங்க. ஆஃப்டர்நூன் டைமில் நல்லா வெயில் அடிக்குது இல்லை, அந்த டைமில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் லைக் வாட்டர் மெலன், குக்கும்பர், அப்புறமா வந்து பட்டர் மில்க் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் கொடுங்க, ஜூஸாக கொடுங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம எப்போ கொடுக்கறத விட half of the plate வந்து கொடுங்க. அவங்க வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது சம்மரில் அது மெயினான விஷயம், டைஜஷன் ஆகாது. அதனால இது மாதிரி லிக்விடாக அதிகமாக கொடுங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராயல் கேனன் 1 or 2 times மட்டும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து ஹெவியாக கொடுப்பேன், செகண்ட் பிளேட் வந்து half of the plate கொடுப்பேன். அண்ட் நைட் வந்துட்டு 2 egg கொடுப்பேன். பிஃபோர் 9 அவனுக்கு 2 egg கொடுப்பேன். ஸோ அவன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு நான் அவனை பெட்டுக்கு விட்டுருவேன், தூங்குறதுக்கு விட்டுருவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பாயில் பண்ணி கொடுங்க. அண்ட் சிக்கன் சூப் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மதியம் வந்துட்டு இன்கேஸ் அது நான்வெஜ் டைமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சிக்கன் சூப் கொடுக்கலாம், சிக்கன் கொடுக்கலாம். வயிறு வந்துட்டு கொஞ்சம் அதாவது பாதி நிறைஞ்சிருந்தால் போதும். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹெவியான கண்டிஷன்ஸ் வரும். இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஆகக்கூடிய சம்மர் டைம் அப்படிங்கிறதால நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் அதை நீங்களும் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்தது, உங்களோட பெட்டும் வந்து சாப்பிடல அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து என்ன கொடுக்கலாங்கிறத விட்டுட்டு ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அதை நம்ம சரி பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நான் சொன்னிருந்தேன் சாக்கோ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நம்ம சாஷாக்கு முன்னாடி வந்துட்டு வாங்கின பெட் பேர் தான் வந்து சாக்கோ. அவனோட பிரச்சனை நடந்ததுல இருந்தே வந்து நான் வந்து ரொம்பவே வந்துட்டு ஏதாவது ஒன்று நடந்தால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும், அவங்ககிட்ட போய் சஜஷன் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கான என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும், என்ன ஃபுட் கொடுக்கணும். அண்ட் நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து இவங்களுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. இவங்களுக்கு என்ன கொடுக்கணும், இப்போ நீங்கள் போய் ராயல் கேனன் எடுத்து சாப்பிடுங்க, பெடிகிரி சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவீங்களா? முடியாதில்லை. அதே தான் நம்ம ஃபுட்டை அவங்களுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ரொம்ப கேட்குறாங்க அப்படின்னா லைட்டாக குட்டியாக கொடுத்து பழகுங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னாவே ஒரு நாள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதுதான் நிஜம். ஏன்னா என்னோட சாஷா வந்துட்டு நான் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் நான் தோசை கொஞ்சமாக கொடுத்தா கூட அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு அது சாப்பிட்றதுக்கு அது என்னோட ஃபுட் இல்லை அப்படிங்கிறத அவனுக்கு புரியும். அது நம்ம புரிய நம்ம தான் வைக்கணும். அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாஷாக்கு இப்போ வந்து 4.5 months ஆகுது. இன்னும் ஒரு வேக்சின் இருக்குது, ஏப்ரல் மந்த்துக்கு தான் அந்த வேக்சின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வேக்சின் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இப்போ என்னென்னமோ வருது, அது நமக்கே வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வரதெல்லாம் தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வேக்சின் பண்ணிவிடுங்க. எப்படி என்னென்ன டைமில் வேக்சின் பண்ணணும் அப்படின்னு கேட்டு பண்ணிவிடுங்க.
ஷாஷா பொறுத்த வரைக்குமே வந்துட்டு 1 இயர்க்கு வரைக்கும் முன்னாடி வந்து 5 வேக்சின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 1 இயர் தான் வந்து வேக்சின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வேக்சின்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப பட்ஜெட்டாக தான் இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வேக்சினும் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ப்ளீஸ் உங்களோட பெட்ஸை ரொம்ப பார்த்துக்கோங்க. பெட்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுமே வந்து பார்த்துக்கோங்க. டெய்லி வந்துட்டு ஒரு ஃப்ரூட் கொடுங்க. நீங்களும் டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரூட்டாக எடுத்துக்கல அப்படின்னா ஜூஸாக வந்து கொடுங்க. ஜூஸஸ் சுகர் கம்மி பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்குல்லையா, அதை கட் பண்ணி கொஞ்சம் போட்டு விடுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு விட்டமின் சி அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 2 நாளைக்கு அப்புறம் ஷாஷா நல்லா சாப்பிட்றானா இல்லை வேறு அடுத்த லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது போகிற மாதிரி ஆகுதா அப்படிங்கிற வீடியோ நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாராவது ரொம்ப ஜிட்ஸு லவராக இருக்காங்க, ஜிட்ஸு அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நானுமே தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். பட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே.